வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் இறுதிப் போரில் பாதிக்கப்பட்ட மக்களை நினைவு கூறுவதற்கு கனேடிய அரசின் சார்பில் அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அழைப்பு விடுத்துள்ளார். முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்தவர்களுக்கு கனடாவின் சுகாதார அமைச்சர் நினைவு வணக்கம் செலுத்தியுள்ளார். கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குவதற்கு காவல்துறையினர் தடைகளை ஏற்படுத்தியமைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கண்டனம் வெளியிட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் கஞ்சியை வழங்க விடாது கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு காவல்துறையினரால் ஏற்படுத்தப்பட்ட தடைக்கு மட்டக்களப்பு சிவில் சமூகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் இந்த ஆண்டில் இதுவரையில் 23,731 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியானார், தம்மிக்க பெரேரா பிரதமராக பரிந்துரைக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் அக்டோபர் மாதம் 5 அல்லது 12 நாட்களில் நடக்கலாம் என்று ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் நிதியமைச்சராக ஹர்ஷ டி சில்வா நியமிக்கப்படுவார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் புதிய கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க தலைமையின் திறமையின்மையால் 3ஆம் உலகப் போர் வெடிக்கலாம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையின் இறுதிப் போரில் பாதிக்கப்பட்ட மக்களை நினைவு கூறுவதற்கு கனேடிய அரசின் சார்பில் அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கையில் இறுதிப் போரில் பாதிக்கப்பட்ட மக்களை நினைவு கூறுவதற்கு கனேடிய அரசின் சார்பில் அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அழைப்பு விடுத்துள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவர் வெளியிட்ட அறிக்கையில் இலங்கையில் 1/4 நூற்றாண்டு காலம் நீடித்த ஆயுதப் போர் 15 ஆண்டுகளுக்கு முன்பு முடிவுக்கு வந்தது. முள்ளிவாய்க்கால் படுகொலை உட்பட்டவற்றில் பலாயிரக்கணக்கான தமிழர்கள் அவலமாக உயிரிழந்தார்கள். இன்று வரை மேலும் பலர் காணாமல் போயோ காயமடைந்தோ அல்லது இடம்பெயர்க்கப்பட்டோ உள்ளார்கள். அர்த்தமற்ற இந்த வன்முறையால் ஏற்பட்ட நீடித்திருக்கும் வலியுடன் வாழும் பாதிக்கப்பட்டவர்கள், தப்பி பிழைத்தவர்கள் மற்றும் அவர்களது அன்புக்குரியவர்கள் ஆகியோரை நாம் இன்று கௌரவிக்கின்றோம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு கனேடிய நாடாளுமன்றம் மே 18 தமிழ் இனப்படுகொலை நினைவேந்தல் நாளாக ஒருமனதாக அங்கீகரித்துள்ளது. போரின் போது பாதிக்கப்பட்ட குற்றங்களுக்கும் இலங்கையில் அனைவரும் எதிர்கொண்ட துன்பங்களுக்கும் நீதி கிடைப்பதற்கும் பொறுப்பு கூறப்படுவதற்கும் நாம் எப்போதும் குரல் கொடுப்போம். முன்னாள் இலங்கை அரசு அதிகாரிகள் 4 பேர் மீது ஆயுத போரின் போது அவர்கள் இலங்கையில் புரிந்த மனித உரிமை மீறல்களுக்காக 2023ஆம் ஆண்டில் நாம் தடைகளை விதித்தோம். இலங்கையில் மனித உரிமைகளுக்கு கனடா பலமாக குரல் கொடுக்கிறது. இலங்கையில் அதிகமான மீளிணக்கம், நீதி, பொறுப்பு கூறல், மனித உரிமைகள் ஆகியவற்றை கோரி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் 2022ஆம் ஆண்டு அக்டோபரில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு எமது சர்வதேச பங்களிப்புடன் இணைந்து செயற்பட்டு வருகிறோம். நீடித்திருக்கும் அமைதியை கட்டியெழுப்ப தேவையான அடிப்படை அம்சங்களான மதம், நம்பிக்கை, பன்மையியல் ஆகியவற்றின் சுதந்திரத்தை மதித்து நடக்குமாறு நாம் இலங்கை அரசை தொடர்ந்து கோருகிறோம். சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாதவைகளாக மனித உரிமைகள், நீதி, பொறுப்பு கூறல் ஆகியவற்றுக்காக குரல் கொடுக்க வேண்டிய எமது கூட்டு பொறுப்பை இந்த நாள் எமக்கு நினைவுபடுத்துகிறது. உலகெங்கும் உரிமைகளை பாதுகாப்பதற்கான பணியை கனடா ஒருபோதும் நிறுத்த மாட்டாது. இலங்கையில் ஆயுத போரின் போது பாதிக்கப்பட்டவர்களை கௌரவிப்பதற்கு இணையுமாறு கனேடிய அரசின் சார்பாக நான் கனேடியர்களை அழைக்கிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்தவர்களுக்கு கனடாவின் சுகாதார அமைச்சர் நினைவு வணக்கம் செலுத்தியுள்ளார். தமிழின படுகொலை நினைவேந்தல்கள் தமிழர் தாயகம் உட்பட பல சர்வதேச தரப்புகளினாலும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கனேடிய அரசியலின் முக்கிய பிரதிநிதியும் சுகாதார அமைச்சருமான மார்க் ஹொலண்டிப் அவரது அலுவலகத்தில் முள்ளிவாய்க்கால் இறுதிப் போரில் உயிரிழந்த தாயக உறவுகளுக்கு நினைவு வணக்கம் செலுத்தியுள்ளார். இது தொடர்பில் அவர் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில்,
தமிழின படுகொலை நினைவுகளில் முள்ளிவாய்க்கால் மற்றும் இலங்கையில் ஆயுத போரினால் பாதிக்கப்பட்டவர்களை கௌரவிப்பதோடு கனடாவிலும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் சமூகங்களுடன் இந்த அர்த்தமற்ற வன்முறையின் தாக்கத்துடன் தொடர்ந்து வாழ்கின்றோம் என தெரிவித்துள்ளார். அதேவேளை இலங்கையில் பேரவலமான முள்ளிவாய்க்கால் படுகொலையின் 15ஆம் ஆண்டு நினைவேந்தல்கள் சர்வதேச தரப்புகளாலும் நினைவுகூரப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குவதற்கு காவல்துறையினர் தடைகளை ஏற்படுத்தியமைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கண்டனம் வெளியிட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவேந்தல்களை கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று சனிக்கிழமை முன்னெடுத்து கொண்டிருக்கையில் போலீசாரின் அநாகரிகமான மற்றும் அடாவடியான செயற்பாடுகள் ஊடாக மனித உரிமைகளுக்கு எதிராக நினைவு கூறல் உரிமையினை மறுக்கின்ற இலங்கை அரசின் செயலை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வன்மையாக கண்டித்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த செய்திக்குறிப்பில் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் ஸ்ரீலங்கா காவல்துறையில் அடாவடி என்பது அண்மை காலங்களில் பெருமளவில் அதிகரித்திருப்பது இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டியுள்ளது. கடந்த 27/11/2023 அன்று மாவீரர் நாள் நிகழ்வுகளை ஸ்ரீலங்கா காவல்துறை அத்துமீறி பல்கலைக்கழக முதன்மை வளாகத்தினுள் நுழைந்து குழப்பங்களை ஏற்படுத்தி தடுத்து நிறுத்தியதோடு சுவாமி விபுலானந்தா அழகியற்கற்கை நிறுவக வளாகத்தினுள் அமைக்கப்பட்டிருந்த நினைவேந்தல் வளைவினை அகற்றிச் சென்றமையினும் இங்கே பதிவு செய்ய வேண்டும். தமிழர் தாயகத்தில் கேள்விக்குள்ளாக்கும் நினைவு கூறும் உரிமை தொடர்பில் கடந்த 16/5/2024 வியாழக்கிழமை அன்று வெளியிட்ட அறிக்கையில் கிழக்கு மாகாணத்தில் முடிவற்று தொடரும் இதுபோன்ற நினைவேந்தல்களை தடுக்கும் மற்றும் அச்சுறுத்தும் செயற்பாடுகள் தொடர்பில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தனது அவதானிப்பை செலுத்தியிருந்தது. கிழக்கு பல்கலையில் தமிழ் மாணவர்கள் தமது பெரும்பான்மையினை இழந்த நிலையில் தமிழ் மக்களின் உரிமைக்கான பயணத்தில் எம்மோடு தோளோடு தோள் நின்று பயணிக்கும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களின் தொடர்ச்சியானதும் தன்னெழுச்சியானதுமான செயற்பாடுகளை தடுக்கும் செயற்பாடுகளின் அங்கமே இதுபோன்ற விதிகளுக்கு புறம்பான ஒடுக்குமுறைகளின் நோக்கமாகும். கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களின் காத்திரமான முன்னோக்கிய பயணங்களிற்கு பிராந்தியத்தின் சிவில் சமூகங்களும் செயற்பாட்டாளர்களும் பக்கபலமாக திகழ வேண்டும் என்பதோடு பல்கலைக்கழகத்தை சமூகத்தினுள்ளும் சமூகத்தை பல்கலைக்கழகத்தினுள் கொண்டு செல்வதுமே பொருத்தமான வழியாகும் என்பதை பதிவு செய்கின்றோம் என்றுள்ளது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்க விடாது கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு காவல்துறையினரால் ஏற்படுத்தப்பட்ட தடைக்கு மட்டக்களப்பு சிவில் சமூகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வை ஒழுங்கு செய்த கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களின் செயற்பாடுகளுக்கு தடை ஏற்படுத்திய ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் செயலை நாம் சிவில் சமூகமாக வன்மையாக கண்டிப்பதாக மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர் லவகுமார் தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் கிழக்கு ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் பல்கலைக்கழக மாணவர்களால் நினைவேந்தலுக்காக வைக்கப்பட்டிருந்த பூக்கள் மற்றும் கஞ்சிப்பானை, அடுப்பு அனைத்தையும் காவல்துறையினர் காலால் தட்டிவிட்டு அனைத்தையும் எடுத்துச் சென்றுள்ளனர். நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கின்றது என சொல்லப்படுகின்றது. ஆனால் அந்த சட்ட ஒழுங்கை மீறி அதனை ஒரு வன்முறையாக பயன்படுத்துவது காவல்துறையினராகவே இருக்கின்றார்கள். நினைவேந்தல் செய்வதற்கு தடை இல்லை என சொல்லப்படுகிறது. நினைவேந்தல்களை தங்களது சமயத்தினதும் கலாச்சாரத்தினதும் முறையின்படி மலர் தூவி எவ்வண்ணமாக சமய கடமைகள் இருக்கின்றதோ அவ்வண்ணமாகவே இந்நிகழ்ச்சியினை செய்யலாம் என சொல்லப்படுகிறது. நாட்டில் 15 ஆண்டுகளுக்கு முன்னதாக எமது மக்கள் தங்களது பசியை தீர்ப்பதற்கு இரத்த கரைகளோடு கஞ்சியை ஆகாரமாக அருந்தி தமது பசியை போக்கியிருந்தார்கள். அந்த நினைவை நாங்கள் மக்களுக்குள்ளே எடுத்துச் சென்று நினைவு கூறுகின்ற வேளையிலே ஸ்ரீலங்கா அரசு பேரினவாத அரசாக செயற்படுகின்றது. இந்நாளிலே பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நடைபெற்ற சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். மாறாக இது பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நடைபெற்ற சம்பவம் இல்லை, எமது தமிழினத்திற்கு நடைபெற்ற ஓர் சம்பவமாகும். எனவே நாம் சிவில் சமூகமாக இச்செயலை வன்மையாக கண்டிப்பதோடு எதிர்காலத்திலே காவல்துறையினருக்கு சட்ட நடவடிக்கைகளும்
ஒழுக்காற்று நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு இவ்வாறான அராஜகம் தடுத்து நிறுத்தப்படல் வேண்டும். சர்வதேசமும் மனித உரிமை ஆணைக்குழுவும் இதில் தலையீடு செய்ய வேண்டும் எனவும் சிவில் சமூக செயற்பாட்டாளர் லவகுமார் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மட்டக்களப்பு மாவட்ட சர்வமத ஒன்றியத்தின் செயலாளர் அருட்தந்தை கந்தையா ஜெகதாஸ் மற்றும் சிவில் அமைப்பின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இலங்கையில் இந்த ஆண்டில் இதுவரையில் 23,731 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் இந்த ஆண்டில் இதுவரை 23,731 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் தொடர் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதால் டெங்கு பரவல் மேலும் அதிகரிக்கலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டில் மேல் மாகாணத்தில் அதிக டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் 5,057 பேரும், கம்பஹா மாவட்டத்தில் 2,214 பேரும், களுத்துறையில் 1,244 பேரும் டெங்கு நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை யாழ்ப்பாண மாவட்டத்தில் 3,879 டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை இந்த மாதத்தில் இதுவரை 1,458 டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியானால் தம்மிக்க பெரேரா பிரதமராக பரிந்துரைக்கப்படுவார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியானால் கெசினோ நிறுவன உரிமையாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தம்மிக்க பெரேரா பிரதமர் நிலைக்கு பரிந்துரைக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவின் நெருங்கிய நண்பரான இவர் பொதுஜன பெரமுன கட்சி சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவார் என்று முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டால் பொதுஜன பெரமுன அவருக்கே ஆதரவளிக்கும் நிலையில் இருப்பதால் தம்மிக்க பெரேராவின் அரசியல் எழுச்சி கடந்த சில மாதங்களாக பேசப்படவில்லை. இந்நிலையில் கடந்த மே நாளில் பொதுஜன பெரமுனவுக்கு மக்கள் மத்தியில் இன்னும் ஆதரவு இருப்பது கண்டறியப்பட்ட நிலையில் தம்மிக்க பெரேராவின் பங்களிப்பும் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதேவேளை பொதுஜன பெரமுனவுக்கான தேர்தல் செலவுகளை தம்மிக்க பெரேராவே ஏற்றுக்கொள்வார் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையிலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பொதுஜன பெரமுன ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு வழங்கினால் பிரதமர் நிலைக்கு தம்மிக்க பெரேராவே பரிந்துரைக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் அக்டோபர் மாதம் 5ஆம் அல்லது 12ஆம் நாட்களில் நடக்கலாம் என்று ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் அக்டோபர் 5ஆம் நாள் அல்லது 12ஆம் நாள் நடக்கலாம் என்று ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேர்தல்கள் ஆணைக்குழு தேர்தலை நடாத்துவதற்கான சாத்தியமான இந்த திகதிகள் குறித்து ஆலோசனைகள் நடாத்தியுள்ளது. அத்துடன் இந்த 2 நாட்களும் சனிக்கிழமைகள் என்ற அடிப்படையிலும் சாத்திய ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னதாக கடந்த வாரம் தேர்தல் ஆணையக அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் அரசியலமைப்பின் விதிகள் மற்றும் 1981ஆம் ஆண்டின் ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின்படி இந்த ஆண்டின் செப்டம்பர் 17ஆம் நாள் முதல் அக்டோபர் 16ஆம் நாள் வரை ஜனாதிபதி தேர்தலை நடாத்த வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. சட்டப்படி இந்த ஆண்டு ஜூலை 17ஆம் நாளிற்கு பின்னர் வேட்புமனு தாக்கல் திகதியை அறிவிக்க தேர்தல் ஆணையகத்துக்கு அதிகாரம் உள்ளது. அறிவிப்பு வெளியான 16 முதல் 21 நாட்களுக்குள் வேட்பு மனுக்கள் பெறப்பட வேண்டும். விதிகளின் கீழ் பிரச்சாரத்திற்கு குறைந்தபட்சம் 28 நாட்களும் அதிகபட்சம் 42 நாட்களும் கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையாளர் சமன் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதேவேளை ஆணையகம் 10 பில்லியன் ரூபாவை தேர்தலுக்காக கோரியுள்ளதாகவும் ஆணையாளர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்தால் செலவுகள் அதிகமாகும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் நிதியமைச்சராக ஹர்ஷ டி சில்வா நியமிக்கப்படுவார் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் நிதி அமைச்சராக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வாவே நியமிக்கப்படுவார் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார்.
காலியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். முன்னதாக ஹர்சடி சில்வாவே ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தில் கொள்கை திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சராக பதவி வகித்துள்ளார். இதன்போது நிதியமைச்சராக இருந்த மங்கள சமரவீரவின் திட்டங்களுக்கு ஹர்சடி சில்வாவே பெரிதும் துணையாக செயற்பட்டுள்ளார். இனி சர்வதேச செய்திகள். சிங்கப்பூரில் புதிய கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூரில் புதிய கோவிட்-19 தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சிங்கப்பூர் சுகாதார அமைச்சகம் தகவல் வெளியிட்டுள்ளது. குறித்த தகவலின் அடிப்படையில் மே 5ஆம் நாள் முதல் 11ஆம் நாள் வரையான காலப்பகுதிக்குள் சுமார் 25,900 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் கோவிட் தொற்றின் புதிய அலை வேகமெடுக்க தொடங்கியுள்ளதாகவும் அதன் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் சிங்கப்பூர் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அந்த அலை அடுத்த 2 முதல் 4 வாரங்களில் உச்சத்தை தொட வாய்ப்புள்ளதெனவும் கண்காணிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொற்று பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் பொது முடக்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான தீர்மானங்கள் எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க தலைமையின் திறமையின்மையால் 3ஆம் உலகப் போர் வெடிக்கலாம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தலைமையின் திறமையின்மையால் 3ஆம் உலகப் போர் வெடிக்கலாம் என முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் வரும் நவம்பர் மாதம் 5ஆம் நாள் நடைபெறவுள்ளது. தேர்தலுக்கு இன்னும் 5 மாதங்களே உள்ள நிலையில் ஜோ பைடன் அரசை விமர்சித்து வரும் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது உலகப் போர் வெடிக்கலாம் என்ற தகவலை கிளப்பியுள்ளார். தனது ஆதரவாளர்களிடம் பேசிய டொனால்ட் ட்ரம்ப், இன்றைய ஆயுத பலம் மிகவும் பயங்கரமாக இருப்பதால் இந்த நாட்டை நடாத்தும் முட்டாள்களால் நிறைய பேர் எஞ்சியிருக்க மாட்டார்கள். திறமையற்றவர்கள் ஆட்சி நடாத்துவதால் அடுத்த 5 மாதங்கள் உலகப் போரில் முடிவடையலாம். மிகவும் பலவீனமான நாடு நம்மிடம் உள்ளது. நம் நாட்டை முட்டாள்கள் வழிநடத்துகின்றார்கள். நான் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்திருந்தால் ரஷ்ய உக்ரைன் மோதல், மத்திய கிழக்கு மோதல் அல்லது அதிக பணவீக்கம் போன்ற சம்பவங்கள் நடந்திருக்காது என்றும் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.